வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் முன்னேற்றமடைந்திருந்த இந்தியா அமெரிக்கா உறவில் அதிகபட்சமாக விரிசலை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் ஜோ பைடனும் அவரது டெமோக்ராட்டிக் கட்சியும் டீப் ஸ்டேட்டும். இப்போது இந்தியர்களை தேடிப்பிடித்து அவர்கள் மீது ஒவ்வொரு குற்றங்களை சுமத்துவதை வழக்கமாக்கிக் கொண்டுள்ளது அமெரிக்கா. அமெரிக்காவில் இந்தியாவிற்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும், சீனா ரஷ்யாவை போன்ற ஒரு நாடாக இந்தியாவையும் சித்தரிக்க வேண்டும் என்ற முயற்சி அதிபர் பைடனுக்கும் தெரிந்தே நடக்கிறது. இப்போது முன்பு அஜித் தோவலுக்கு எதிரான நகர்வு, சில தினங்களுக்கு முன்பு அதானிக்கு எதிரான நடவடிக்கை, தற்போது சஞ்சய் கௌசிக் என்ற ஒரு நபரை கைது செய்துள்ளது அமெரிக்கா. சஞ்சய் கௌசிக் என்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அவர் ரஷ்யாவிற்கு ஏவியேஷன் தொடர்பான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார் என்று கூறி அவரை கைது செய்துள்ளது அமெரிக்கா என்று அறிய முடிகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை அந்த நாட்டிற்கு நட்பு நாடுகள் தேவையில்லை, கூட்டாளிகள் தேவையில்லை. அமெரிக்காவின் தேவை அந்த நாடு சொல்லும் சொல்லை மீறாமல் அடங்கி ஒடுங்கி நடக்கும் அடிமைகள்தான். அதுபோன்ற அடிமைகள் அமெரிக்காவிற்கு நிறையவே உள்ளார்கள் ஏற்கனவே. கனடா, தாய்வான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என்று அந்த பட்டியல் மிகப்பெரியதாக நீளும். அவ்வாறு அமெரிக்கா ஒரு சம அந்தஸ்துள்ள நாடாக மற்ற எந்த நாடும் இருப்பதை விரும்புவதில்லை. அதனால்தான் ஒரு பல்துருவ உலகத்தின் அவசியத்தை பற்றி இந்தியாவும் ரஷ்யாவும் எல்லாம் அதிகம் பேசத் தொடங்கியுள்ளன இப்போது. அதனால்தான் அமெரிக்கா என்னதான் முயன்றாலும் அந்த நாட்டை இந்தியா முழுமையாக நம்புவதில்லை, ரஷ்யாவுடனான உறவை விட்டு கொடுப்பதும் இல்லை. சீனாவுடன் எல்லை பிரச்சினைதான் முக்கியமான பிரச்சனையாக உள்ளது இந்தியாவிற்கு. இரண்டுமே வளர்ந்து வரும் நாடுகள் என்ற விதத்தில் வர்த்தகத்துறையில் போட்டி நிலவக்கூடும். எல்லாவற்றுக்கும் மேலாக சீனா நமது எதிரி நாடு என்பது நமக்கு நன்றாக தெரியும். கடந்த G20 உச்சி மாநாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டபோது ஓடி சென்று கை கொடுத்து கட்டிப்பிடிக்க தயாரான பைடனை காண முடிந்தது. அதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பாசம் என்று தோன்றும். ஆனால் அவரது கையில் ஒரு கத்தியோ கடப்பாரையோ இருக்கும், அயர்ந்தால் குத்திவிடலாம் என்ற நோக்கத்தில் சிரித்துக்கொண்டே கழுத்தை அறுப்பது என்பார்களே, அதைத்தான் டெமோக்ராட்டுகள் எக்காலமும் செய்து வருகிறார்கள். அதுபோன்று இரட்டை வேடமும் ஒருசார் வெறியுமெல்லாம் உள்ள நபர்தான் பராக் ஒபாமா. அவரது அதே வழியைத்தான் இப்போது ஜோ பைடனும் பின்தொடர்கிறார் என்று சொல்லலாம். பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக இருந்த நேரத்தில் துணை அதிபராக இருந்தவராவார் இன்றைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். ஒபாமா 2 முறை ஆட்சியை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரால் அதன் பின்னர் அதிபராக முடியாது. அதனால் அவரது துணை அதிபராக இருந்த ஜோ பைடன் வயதான ஒருவராக இருந்தாலும் அவரை அதிகாரத்திற்கு கொண்டு வந்துள்ளார்கள் டெமோக்ராட்டுகள். அவ்வாறு பைடனை அதிபராக்கிவிட்டு அமெரிக்காவை ஒபாமா வழிநடத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வாறு ஒபாமாவின் வார்த்தைகளை மிகச்சரியாக வெளியில் ஒப்புவிக்கும் ஒருவராக இருந்தார். இப்போது நடந்து முடிந்துள்ள தேர்தலிலும் அவரையே அதிபர் வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்திருந்தார் ஒபாமா. அது பின்னடைவை ஏற்படுத்தும் என்று உணர்ந்தபோது அவரது சொல் கேட்கும் மற்றொருவரான கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக நிறுத்தினார்கள். தமது மனைவி மிஷேல் ஒபாமாவை அடுத்த அதிபராக கொண்டு வருவதுதான் ஒபாமாவின் நோக்கமாக இருந்தது. அதாவது எப்போதும் அதிகாரத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஒபாமா. தாம் அதிபராக இல்லாவிட்டாலும் அதிபரையும் அரசாங்கத்தையும் இயக்கும் சக்தியாக, அவற்றை கட்டுப்படுத்தும் கயிறை தமது கையில் பிடித்துக் கொண்டு செயல்படுகிறார் ஒபாமா. அந்த ஒபாமாவும் டெமோக்ராட்டுகளும் இப்போது ட்ரம்ப் அடுத்த அதிபராக வரும் நிலையில் இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசலை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வரும் முன்னர் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை மோசமடைய செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் அவர்கள். அத்தகைய ஒரு திட்டத்தின் பாகமாகத்தான் சஞ்சய் கௌசிக் என்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நபரை ரஷ்யாவிற்கு ஏவியேஷன் தொடர்பான பொருட்களை ஏற்றுமதி செய்தார் என்று கூறி கைது செய்துள்ளது பைடன் அரசு. இது நிச்சயம் இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசலை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இரு நாடுகளின் மக்களுக்கிடையேயான உறவிலும் விரிசலை ஏற்படுத்தும் என்பது உறுதியாகும். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்கா தடை செய்துள்ள பொருட்களை ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அரசே வெளிப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்திய நிறுவனங்கள் உட்பட உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த பல நிறுவனங்கள் மீது தடைகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா. அது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. அதனிடையே ஏதேதோ விளையாட்டுத்தனமான காரணங்களை கூறி இந்தியாவிற்கு அவப்பெயரை உருவாக்க முயற்சித்து வருகிறது அமெரிக்க நாடு. அது நிச்சயம் டெமோக்ராட்டுகள் மற்றும் ஒபாமாவின் மறைமுக நகர்வுகள் தான். இந்தியாவிடம் டீப் ஸ்டேட்டிற்கு உள்ள விரோதத்தையே இது காட்டுகிறது. என்னவானாலும் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வருவதற்குள் எந்த தரம் குறைந்த செயலையும் அவர்கள் செய்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் ஒருமுறை அமெரிக்கா அதன் சுயரூபத்தை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்.